அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் மீண்டும் பிலிப்பு அவர் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த எத்தியோப்பியாவுடைய மந்திரி அவர் அந்த ரதத்தில் போய் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட நீ போய் சேர் என்று சொன்னார். ஆகையால் பிலிப்பு அவர் இந்த எத்தியோப்பியா இந்த மந்திரி இந்த ரதத்தில் போய் கொண்டிருந்த பொழுது அவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மந்திரி ஏசாயா 53ஆவது அதிகாரத்தை படித்து கொண்டிருந்ததை கேட்ட பொழுது பிலிப்பு அவரை பார்த்து கேட்குறார், நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியுதா என்று கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை எனக்கு யாராவது விளக்கவில்லைன்னா எப்படி எனக்கு புரியும் என்று கேட்ட பொழுது உடனடியாக பிலிப்பு அவரோடு கூட அந்த ரதத்தில் ஏறி உட்கார்ந்து அந்த வசனத்தை அவருக்கு விளக்கி அந்த சுவிசேஷத்தை அவருக்கு அறிவித்த பொழுது அந்த சுவிசேஷத்தை இந்த எத்தியோப்பியா மந்திரி கேட்டவுடன் அதில் மேல் அவர் விசுவாசத்தை வைத்த பின்பதாக அவர் கேட்ட முதல் கேள்வி, நான் இப்பொழுது தண்ணி இங்கே இருக்கின்றது, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை உண்டா என்று கேட்குறார். உடனே பிலிப்பு சொல்றார், ஒன்றும் தடை இல்லை, வாங்க. உடனடியாக ஞானஸ்நானம் அவருக்கு அதே இடத்துல போய்கொண்டிருக்கிற அதே இடத்துல அவர் மனம் திரும்பி விசுவாசித்தார். உடனடியாக ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். இதுதான் தேவனுடைய வார்த்தையில மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் மீண்டும் லிதியாளை குறித்து நாம் பார்க்கின்றோம். 16ஆவது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊருக்கு அவர் கடந்து போன பொழுது அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பவுல் பேசும் பொழுது அங்கே நடந்தது என்னன்னா, ஆண்டவர் லிதியாளுடைய இருதயத்தை திறந்தாராம். லிதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்ட பொழுது பவுல் அங்கே பேசுகின்ற வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேவன் மேல் அவருடைய விசுவாசத்தை வைத்தவுடன் அவர்கள் செய்த முதல் செயல் என்னங்க, அவர்களும் வீட்டார் எல்லாம் ஒன்றாக ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அங்கே பிடிக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையில் வைக்கப்படுகின்றார்கள். இந்த ராத்திரி நேரத்தில் அவர்கள் பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பூமியை அசைத்து சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றது. அப்பொழுது இவர்கள் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த சிறைச்சாலையின் அதிபர் உடனடியாக வந்து அவருடைய சொந்த ஜீவனை எடுக்கும்படியாக அவர் இருக்கின்ற தருவாயில் பவுல் வந்து அவரை பார்த்து சொல்ல, நீங்கள் ஒன்றும் செய்திடாதீங்க, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கின்றோம் என்று சொன்ன உடனே அந்த மனிதனும் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை கேட்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ரட்சிப்புக்கு என்ன வழின்னா இயேசுவின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள், அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்புறம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க எல்லாம் போய் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காயங்கள் எல்லாம் அவங்க ஆற்றின பின்பதாக அன்றைக்கு பவுல் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகின்றது, அவர்கள் கேட்டு குத்தப்படுகின்றார்கள், மனம் திரும்புகின்றார்கள், இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைக்கின்றார்கள். விசுவாசத்தை வைத்தவுடன் அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கைக்குள் அவர்கள் பிரவேசிக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம்.